வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பது குறித்து ஒரு முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய புள்ளிகள். அதாவது அதிமுகவில் பலவிதமான பிளவுகள் இருந்தாலும் முக்கியமான பிளவு எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்றால், தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்து இப்பொழுது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு தோல்வியை நாம் கண்டு பெரும் அதிர்ச்சியை உள்ளாகியிருக்கிறோம் என்று அதிமுகவின் தொண்டர்கள் சொல்லும் அளவிற்கு தோல்வி அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தென்மண்டலத்தில் சுத்தமாக ஆதரவு வரவில்லை, போதிய ஆதரவு கிடைக்கவில்லை, எல்லா இடங்களிலும் ஆதரவு குறைவாகவே வருகிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதிமுகவின் தலைவராக இன்னும் யாரையும் நியமிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்வது என்னவென்றால், அதிமுகவின் தலைமையாக எடப்பாடியை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவர்கள் மூலமாக தெரியப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்காதற்கு காரணம் என்னவென்றால், தற்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் சரியாக இல்லை என்றே கூறுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என, சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள், டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் நீக்கி தென்மண்டலத்தில் இருக்கிறவர்களை ஓரங்கட்டி அதிமுகவுக்குள் வரவிடாத அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி செய்து வைத்திருக்கிறார். அதனால் அங்கிருக்கிறவர்கள் எல்லாருமே அங்கிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டுமே ஆதரவை அளிக்கின்ற சூழ்நிலையில் எப்படி எடப்பாடிக்கு ஆதரவாக திரும்புவார்கள்? என்னதான் எடப்பாடி கணக்கு ஒரு கணக்காக இருந்தாலும் கூட இவர்கள் இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு என்று விஜயபாஸ்கர் மற்ற இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி என்று பலவிதமான அமைச்சர்கள், தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் மூலமாக, ஆர்பி உதயகுமார் என பலவித அமைச்சர்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய ஆதரவை எடுத்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் நினைத்த கணக்கு நடைபெறவில்லை. அவர்கள் இருந்தாலும் கூட ஆதரவு அங்கு குறைகிறது. ஏனென்றால் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்களும் அவர் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நின்றார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் ஜெயபாலன் அவர்கள் போட்டியிட்டார். அவரும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார். இரட்டை இலை சின்னத்தை போட்டியிட்டு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் பன்னீர்செல்வம் சுமார் பெரும் வகையில் லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கி பெரும் வகையில் முன்னிலை வகித்திருந்தார். இதற்கு காரணம், அங்கே இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திற்கு யாரும் வாக்களிக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு யாரோ, அவர்களுக்கு யாருக்கு செல்வாக்கு வாய்ந்த தலைவரோ அவர்களுக்கு மட்டுமே தென்மண்டலத்தை ஆதரவளிக்கிறது. ஆகையால் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை வைத்தோ எடப்பாடி தலைமை வைத்தோ ஒன்றும் செய்ய முடியாது. பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை போன்ற தலைமை அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. ஆகையால் அவர்களை அதிமுகவில் நாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை படைக்கும் என்றே கூறுகிறார்கள். ஆகையால் இதற்கான ஒரு முடிவை தம்முடைய முக்கிய புள்ளிகள் செருப்பவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.